கடைசியில் என்னையும் அவை குறிப்பு எடுக்க வச்சுட்டீங்களா. கிட்டத்தட்ட இப்போ நான் என்னை ஒரு சபாநாயகராகவே உணர்றேன். நான்லாம் பரீட்சைக்கு கூட படித்தது இல்லைடா. என்னைய போயிட்டு வாக்குன்னு உட்காந்து நோட்ஸ் எடுக்க வச்சுட்டீங்கல்ல. சரி விடுங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு வேளை எதையாச்சும் மறந்துட்டோம்னா கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுக்கணும்ல. அதனால தான் ஒன்று விடாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம பசங்க தாவேகா தலைவர் சட்டமன்றத்தில் பேசினார்ல, அது சட்டமன்றத்தில் அவர் பேசுனதா நினச்சிக்கிட்டு வெளியில் ஃபயர் விட்டு தெரியுறாங்க. ராவண மவன்டா, ஒத்தையில் நிற்கிற எமன்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபயர் விட்டுட்ருக்காங்க. டேய், அவர் சட்டமன்றத்தில் அதை பேசலடா, அவர் வீட்டுக்கு போயிட்டு யோசித்து அறிக்கையாக எடுத்து வெளியில் விட்டார். அவர் வாயை திறந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கவுண்ட்ரு கொடுக்கவே இல்லை, போயிட்டாப்புல. பாவம், அவங்கள சொல்லி குத்தம்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஏன்னா இத்தனை நாளைக்கா தேட்டருக்கு முன்னாடியே ஆடி திரிஞ்சு ஜாலியாக இருந்த பயலுக இப்போ அவங்க திடீர்னு சட்டமன்ற லைவுக்கு உள்ளே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது நல்ல விஷயம். ஆனால் எந்த இடம்தான் மாறுச்சே தவிர குணம் இன்னும் மாறலை, அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சட்டசபைன்னா நம்ம அண்ணனோட ஆடியோ லான்ச் மாதிரி நினச்சிட்டாங்க. வர்றவன் போகிறவன் பூரா அண்ணனை பெருமை பேசிக்கிட்டே திரிவேன், அண்ணனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க போல். தூக்கி வச்செல்லாம் கொண்டாட மாட்டாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. எப்படா நமக்கு டைம் கிடைக்கும், எதுலடா சிக்குவாப்புல, அண்ணனுக்கு எப்போ ஆப்பு வைக்கலாம், அண்ணனை வச்சு எப்போ சூப்பு வைக்கலாம், இதே நினைப்போடு தான் திரிவாங்க. இனிமேலுக்கு அதை வந்து தயவு செய்து பழகிக்கங்க. இப்போ உதயநிதி அண்ணனோட அந்த உள்குத்துக்கு நம்ம வருவோம். சட்டசபையில் உண்மையிலேயே நேற்று நடந்த சம்பவத்தை நினச்சி விஜய் சாருக்கு ஒரு டவுட் வந்திருக்கோம், முதலமைச்சருக்கு. ஏன்டா நான் தானே முதலமைச்சர், ஆமாம், அப்புறம் ஏன்டா என்னையை போட்டு எல்லோரும் இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னையவே டார்கெட் பண்ணுறாங்க வைங்க அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் தாவேக்கா வச்சிருந்த ஒவ்வொருத்தருக்கும் காதுக்குள்ளே கத்தியை விட்டு ஆட்டுற மாதிரியே இருக்குது. கரகரன்னு இருக்குது. அது அவங்களால கேட்க முடியலை. உங்களுக்கு கேட்க இஷ்டம் இல்லைன்னாலும் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதை அவங்க குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிக்கிறப்பெல்லாம் உங்களை குத்தி விளையாடுவாங்கன்னு வைக்கல. அது என்ன அப்படின்னா, பெரும்பான்மை உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும், அதாவது திமுக அரசு கூட்டணி, அதை திமுக கூட்டணி கட்சிகளோட தயவால்தான் நீங்கள் இப்போ எங்களுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. இதை கேட்குறப்ப அவங்களுக்கு வெறுப்பாகுது, அவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னு வைங்களேன். ஆனால் அதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை, அதுக்காக அது உண்மை, எனக்கு அதுதான் புரியும். அதுக்காக அது உண்மை, அதை நீ ஒத்துக்க மாட்டியா என்ன? ஏன் இது அதை இப்போ வேணாம் சார், நமக்கு 144 ஆதரவு இருக்கலாம் அதிகபட்சம். இந்த நம்பர்லாம் கேட்குறப்பே பயமாக இருக்குது. அவங்க ஜெயிச்சு உள்ளுக்குள்ளே வந்தப்போ 108 அவசர ஆம்புலன்ஸு அலறிக்கிட்டே இருக்குது நேரமும். இப்போ 144. இந்த ஊரடங்கு உத்தரவுன்னு ஒன்று போடுவாங்க இந்த பேரில். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஏதோ ஒரு சிம்பிள், இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில் அங்கங்கே இந்த குறியீடெல்லாம் காமிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குறியீடாக இது இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ அந்த 144 உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த 2 சீட்டுக்காக திருமாவளவனோட லெட்டரு இன்னும் வந்து ஆளுநர் கைக்கு வந்து சேரலன்னொன்னே அலறிக்கிட்டே ஓடணும்ல. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன், புது வாழ்வு உன்னை கேட்கிறேன். யோசிச்சு பாருங்கள் சார், இதெல்லாம் நடந்தது, நடக்கலைலாம் கிடையாது. கையோடு உட்கார்ந்தது இல்லை. நான் போனேன்னா நீ மனசு மானாலும் மாறிடுவேன், கையோடு இருந்து வாங்கிட்டு போன ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வந்து அப்படித்தானே அமைச்சது. இன்றைக்கி நடந்தது பேச்சு இல்லை, அன்னைக்கு என்ன நடந்ததோ அதுதான் பேச்சு. நீ இதை சொல்லி காமிக்கிறாங்களா? ஆமாம், சொல்லி தான் காமிப்பாங்க. அப்புறம் வேறு என்ன செய்வாங்க? எவனுமே வரலாம் அன்னைக்கு. அதான் இன்றைக்கி கிடைக்கிற இந்த ஆதரவு அன்னைக்கு கிடச்சது, இன்றைக்கி இவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. அன்றைக்கி நம்ம யார்கிட்ட போய் நின்னோம், இதை போய் யார்கிட்ட கேட்டோம்? ஏன் இன்றைக்கி பேசுகிற இந்த விஷயத்தை அன்றைக்கி பேசியிருக்க வேண்டியது தானே? ஏன் யாருமே பண்ணலை? அன்னைக்கு யாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இல்லை. அதாவது அவங்க சௌரியத்தை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. எப்படியாச்சும் நமக்கு ஒரு கேப்பு கிடைக்காதா, நம்ம உள்ளே பூந்துட முடியாதா, எல்லா விதத்துலேயும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. நான் எதிர்கட்சியாக நின்றுக்கிறேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா மக்களோட தீர்ப்பை நான் மதிக்கிறேன்.
ஆனால் உனக்கு ஆட்சியை கொடுக்கறதுக்கு உதவுற. அதை இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க, ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துருங்க சார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கள் சார், ஏன் சார் தேவையில்லாமல் வீட்டிலேருந்து வீல்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. டே, குளத்தூரில் தோற்றது ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. நியாயம், குளத்தூரில் தோற்றது ஞாபகம் இருக்குது. குளத்தூரில் தோற்றது ஞாபகம் இருக்கிற அவருக்கு இன்றைக்கி உட்காந்து இவனுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே முதலமைச்சர் விஜய், அந்த சீட்டை அவருக்கு பிடிச்சி கொடுத்தது அவர் தான் இல்லைம்பியா. அவர் நினச்சிருந்தா இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க, இவ்வளோ பேசுகிறவங்க திமுக கலைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே, ஏன் ரீஎலெக்ஷனுக்கு கேட்டிருக்க வேண்டியதானே, எதுக்கு ஆதரவு கொடுத்த? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பெரும்பான்மை உனக்கு தானே இல்லை, எனக்கு மக்கள் தீர்ப்பை ஒழுங்காக கொடுக்குற, மக்கள் மறுபடியும் சரியான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் எலெக்ஷனுக்கு போகிறேன். நீ போயிருக்க வேண்டியதானே, நீங்கள் போயிருக்க வேண்டியதானே சார். என்னமோ இவரோட கரிஸ்மாவில், இவரோட சிந்தனையில், இவரோட அந்த அரசியல் தெளிவில் அத்தனை பேரும் அப்படியே மயங்கி வந்து அவர் மேலே விழுந்து ஆதரவு கொடுத்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிய. போய் கெஞ்சு கதறு அங்கனக்குள்ளே வேறு என்ன இருக்குது? எல்லோரும் தான் பார்த்து தானே சார் இருந்தோம். கடையாக ஏறி இறங்குவாங்கல்ல இந்த உண்டியல் குழு, அது இது திருவிழாவுக்கு சும்மா அந்த டொனேஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திரிவாங்கல்ல, ஏமாற்று. அதே மாதிரியே போனாங்க. எல்லா கட்சி ஆஃபீஸுக்கும் ஏறி இறங்குனாங்கன்னு வைக்கல. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு, இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த தனியாக நிற்கிறாருன்னு தனியாக நின்று ஜெயிச்சார். தனியாக நின்று ஜெயிச்சாருன்னெலாம் சொல்லாதீங்க, தனியாக நின்று நிறையா சீட்டு வாங்கினாருன்னு சொல்லுங்கள். இந்நேரம் இவங்க இல்லை, திமுக இல்லை அப்படின்னா தனியாகவே கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டு கிடக்க வேண்டியது தான். தனியாக தான் நிற்கணும். அப்புறம் இந்த ராவண மவன்டா ஒத்தையில் நிற்பவன் யமன்டான்றீங்கல்ல, உண்மையிலே ஒத்தையில் தான் நிற்கிறாப்புல. ஆனால் ஒத்தையில் அவர் நிற்கிறப்ப சுற்றி அத்தனை பேர் யமனாட்ட நின்றுட்டுருக்கா. யாரை பார்த்தாலும் இப்போ அவருக்கு பயமாகவே இருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் சட்டசபைக்குள்ளே. சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான ரிக்வஸ்ட் 2 பேருக்கும், எதிர்கட்சி தலைவருக்கும் சரி, முதல்வருக்கும் சரி, உங்களை ஓட்டு போட்டு சட்டசபைக்குள்ளே உட்கார வச்சது அங்கனக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, வீட்டுக்கு போயிட்டு ட்வீட்டு போடுறது கிடையாது. எது பேசுறதுனாலும் இனிமேல் சட்டசபையில் உட்காந்து பேசுங்க. இதுக்கு எதுக்கு எலெக்ஷனு, இதுக்கு எதுக்கு சட்டசபை? உட்காந்த இடத்துல ஆளுக்கு மாற்றி கேட்டுட்டு போயிடலாம்ல. விவரம் தெரியும். அதாவது நீங்கள் கேட்டு பதில் சொல்லலைனாலும், பதில் தெரியலைனாலும் தப்பு கிடையாது. எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. திடீர்னு நமக்கு எதுவும் தோணாமல் போகலாம். அடுத்து எப்போ பார்க்குறோமோ அப்போ வந்து சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இங்கனுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது மறுபடியும் உட்காந்து இந்த அஜித் விஜய் அந்த சண்டை மாதிரியே போயிட்டுருக்கு. அதாவது உதய் வந்து வெளியில் கேட்குறார், அவர் கேட்குற கேள்வியெல்லாம் கொடூரம். இதுதான் அல்டிமேட்டு. அவன் என்ன பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்தில், உண்மையிலேயே இன்றைக்கி உதயநிதி கேட்டது எனக்கு இந்த வடிவேலு பார்த்திபன் கதை தான் ஞாபகம் இருந்துச்சு. வடிவேலு வந்து ஆட்டோ டிரைவராக வருவாப்புல, பார்த்திபன் வந்து இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக வருவாப்புல. அதில் ஒன்றா பார்த்திபன் நோண்ட ஐயோ ஹெல்மெட்டு கேட்பானோ, லைசன்ஸு கேட்பானோ, ஆர்சி புக்கு கேட்பானோ, இப்போ இன்சூரன்ஸை நோண்டுவானோ, இது திருட்டு வண்டின்றதே கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி உதயநிதி ஒவ்வொன்றா பேசினாப்புல. அவர் பேசுனது அந்த சோஃபா பாலிடிக்ஸு, அப்புறம் வந்து திருட்டுத்தனமாக வந்து வேட்பாளரை தூக்குனது, அதுக்கப்புறம் பின்னாடி ஓடி போய் ஒரு பிரிவுக்கிட்ட போயிட்டு அந்த கட்சி பிரிவு, அதாவது அது இன்னும் முழுமையாகவே அடையலை, அதாவது அவங்க ஒழுங்காகவே விவாகரத்து பண்ணலை, அதுக்கடையில் உள்ளே போது அவங்க ஆதரவு கேட்டது, அது எல்லாத்தையும் விட்டாப்புல. மக்களுக்கு செய்கிற அந்த நல்லதெல்லாம் இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர் கேட்டார். அதாவது இப்போ 15ஆம் தேதி உரிமை தொகை கிடைக்கிது. உரிமை தொகை வர வேண்டியது, மாதம் வர வேண்டியது 1000 ரூபா உரிமை தொகை. அந்த 1000 ரூபா உரிமை தொகை எங்கேப்பா போச்சு? அதைத்தான் கேட்குறேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, போடுவியா மாட்டியா? அவர் ஒன்று இந்த 2500 ரூபாயை போடு, இந்த 4000 ரூபா சொன்னி அதை போடு, முதியோர் உதவித்தொகையை போடு, 6 சிலிண்டரை வீட்டுக்கு கொடு, நடக்க போகிற கல்யாணத்துக்கெல்லாம் தங்கத்தை கொடு, பஸ்ஸை ஃப்ரீ பண்ணு, அப்படிலாம் சொல்லலை. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை தயவு செய்து எக்காரணத்தை முதற்கொண்டு தடை பண்ணிடாத. அதாவது இல்லை யோசிப்போம் வருவோம். இதில் சில பேர் சொல்கிறாங்க, ஏப்பா இந்த திமுக உனக்கு 2.5 வருஷம் கழிச்சு தானப்பா கொடுத்துச்சு, உடனேவே எடுத்து கொடுத்துச்சு, 2.5 வருஷம் கொடுத்துச்சு, எங்கேயாச்சும் நிப்பாட்டுச்சா? இதே தலைவர் தான், தாவேகா தலைவர் தான் தெளிவாக சொன்னாப்புல. என்ன தெளிவாக சொன்னார்? ஐயா நான் சொல்கிறது எல்லாமே ஏதோ கனவுலகத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்லலை, நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம் மட்டுமே கொடுங்க, அது வர்ற வரைக்கும் இதை கொடுங்க. நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம் நல்லபடியாக பண்ணுங்கள், எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி
ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை தயவு செய்து கடையை சாத்திராதீங்க. இப்போ எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண்ணு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இவர் உதயநிதி கேட்டது இந்த காலை சிற்றுண்டி, இந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ ஏன்னா இப்போ ஜூன் 2 திறக்க போகுதுன்னா ஒரு 15-20 நாளில் இது எல்லாத்துக்குமே ஃபண்டு வேணும். ஒரு வேளை திமுக அதை வந்து பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? இப்போ அதைத்தான் அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லலை. ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறத தயவுசெய்து எக்காரணத்தை முதற்கொண்டு ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. பார்ப்போம் அதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி ரீல்ஸு இந்த இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, ரீல்ஸ் ஆட்சியாக இருக்குது. இந்த ரீல்ஸ் ஆட்சியை பற்றி அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காப்புல. அதான் இன்ஸ்டாகிராம்லேயே வாழ்கிறாயப்பா, அந்த இன்ஸ்டாகிராம் வாழ்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்கள், கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க, நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய எடுத்து சொல்லியிருக்காப்புல, அடித்து சொல்லியிருக்காப்புல, வரட்டி சொல்லியிருக்காப்புல. ஒருவேளை இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னா தயவுசெய்து இனிமேல் சட்டசபை லைவை பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விழுகிற அடி இன்னும் பலமாக இருக்கும், மோசமாக இருக்கும், பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும், நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு அந்த தைரியம் இருக்குது, உண்மையிலே நான் அரசியலை கற்றுக்கணும், எனக்கு அரசியல்னால் இப்போ தான் என்னென்ன தெரியுது அப்படின்றீங்களா, பாருங்கள், கற்றுக்கங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட் சும்மா சப்போர்ட்டில், வெறுமனே சப்போர்ட், எவன் தப்பு பண்ணாலும் அடிங்க. அதே நேரத்தில் யார் சரியாக சொன்னாலும் அவன் சைடு போய் நில்லுங்க, அவ்வளோதான்.